வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ தான் அப்படி மேற்கொள்ளதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க. இப்போது உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு ஃபோட்டோ இருக்கணும், அதனால தான் அதை செட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வேணால் கலர்ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வீடியோ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ரைட் சைடு குரோமோகி ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிடுங்க. அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தெரியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைடு கீ கலர்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து கலர்ஃபுல்லாக வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு எகைன் வந்து நம்ம கலர்ஃபுல்லாக வந்து செட் பண்ண போகிறோம். எகைன் கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எகைன் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை நம்ம கலர்ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ கரெக்டாக அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அதே மாதிரி தான் இந்த ஃபோட்டோ கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு பிரைட்னஸ் இதெல்லாம் தேவை அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை செட் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோகி ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு 2 செட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டில் 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 40ல் வந்து கொடுத்துருங்க. இப்போ அப்படியே வீடியோ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆகும், இன்னொரு ஃபோட்டோ வந்து கலர்ஃபுல்லாகவும் உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் PNG கொடுத்துருப்பேன், அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டுங்க. அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆடியோ வந்து கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் சாங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.